வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடைய கை என்பது ஓங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேர்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தர்மயுத்தம் என்பது, அதுக்கு முன்பாக தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தர்மயுத்தம் சசிகலாவிற்கு எதிராகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அடுத்ததாக ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிவு என்பது ஏற்படுகிறது. அந்த பிரிவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியின் மீது பல்வேறு வழக்குகள் என்பது தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்குகளில் முதன்மையானவர் நமது ஓபிஎஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் இரட்டை இலை சின்னத்தை கூட முடக்க வேண்டும், இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும், இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கிடைக்க கூடாது, அதே போல அந்த இரட்டை இலை சின்னம் எங்களோடு நாங்கள் தான் உண்மையான அதிமுக என சொல்லிக்கொண்டு நீதிமன்றங்கள் மூலமாக வழக்குகளை தொடுத்து தற்சமயம் தேர்தல் ஆணையம் வரைக்கும் இறுதி இடத்திலே எட்டியிருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றாலுமே அதற்குரிய முடிவுகள், அதாவது தீர்ப்புகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. சமீபத்தில் கூட பீகார் சட்டமன்றத்தில் என்பது இருக்கிறது. அதை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் காலதாமதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த இரட்டை இலை சின்னத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர், அதாவது அதிமுகவினர் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலும் வரப்போகிறது. 2026ஆம் ஆண்டும் பிறந்துவிட்டது. இன்னும் ஒரு 4 மாத காலங்களில் சட்டமன்றத்தில் என்பது வரப்போகிறது. அந்த நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தின் மீது ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது வந்தால் அந்த பிரச்சனை எங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். அந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள். அவர்களின் பின்னால், அதாவது வழக்குகளை தொடுத்த அந்த நபர்களின் பின்னால் உண்மையான தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட இருப்பது ஒரு 1000 கணக்கான தொண்டர்கள் கூட அங்கே கிடையாது. ஆனால் இங்கே 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்த தேர்தலுக்குள்ளாகவே 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக அதிமுக மாற இருக்கிறது. அதன் காரணமாக அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை மிக வேகமாக எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும். நீங்கள் காலதாமதம் செய்வது எங்களுக்கும் அதே போல எங்களுடைய கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விளைவாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் ஒன்றை அதிமுகவின் சார்பாக எழுதி அனுப்பியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க நம்மளே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால், இப்போ ஓபிஎஸ், புகழேந்தி, அதே போல சூரியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்குகளை தொடுக்கிறாங்க. இப்ப ஓபிஎஸ்ஐ எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஓபிஎஸ்ஸின் பின்னால் எத்தனை லட்சம் எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்றைய தினம் கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரக்கூடிய அந்த முக்கியமான ஜேசிடி பிரபாகரன் கூட விஜய் கட்சியிலே இணைந்து விட்டார். ஓபிஎஸ்ஸின் பின்னால் யாருமே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக விரைவாகவே, அதாவது ஜனவரி மாதம் தை மாதம் பிறப்பதற்கு முன்பாகவே கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுகவிற்கு என தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.